அடுத்தடுத்து பல ரவுண்டுகள் இருக்குது. எப்படி சரக்கு அடிக்கும்போது நிறைய ரவுண்டுகள் இருக்கோ அந்த மாதிரி விஜய் வந்து இதை மூடுவதற்கான ரவுண்டுகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. டாஸ்மாக் இல்லாமல், டாஸ்மாக் வருமானம் இல்லாமல் ஒரு அரசியல் நடத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இருக்குது. எடுத்த எடுப்புலேயே ஒரு 717 கடைகளை மூடுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதில் உறுதியாக இருக்கார். ஏன்னா அதிமுக ஆட்சிக்கு வந்தப்போ உடனே ஒரு 500 கடையை மூடுறேன்னு சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு 500 கடையை மூடுறேன்னாங்க. ஒரு 1000 கடையை அவங்க மூடி இருக்கணும். ஆனால் அது முறையாக மூடப்பட்டதா அல்லது மூடப்பட்டதாக சொல்லப்பட்டதா அப்படின்லாம் நமக்கு தெரியல. பட் இந்த விவகாரத்தில் இம்மீடியட்டாக அவர் சைன் பண்ண அடுத்த வினாடியிலேருந்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கே தமிழகம் முழுக்க ஒரு 50 கடைகளை மூடியிருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னொரு 4 நாட்களுக்குள்ள இந்த 717 கடைகளையும் கட்டாயமாக மூடுவாங்கங்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதற்கப்புறம் அவர் தொடர்ந்து கண்காணிப்பார். இப்போ ஒரு ஆர்டர் போடுறோம், அடுத்து என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணும், கேட்கணும். நான் ஒன்று பண்ணினேன், அது என்னாச்சு, அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கணும். ஸோ அதையெல்லாம் ரொம்ப சரியாக அவர் செய்வார்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து அவர் போடுற ஆர்டர் எல்லாமே ரொம்ப சின்சியராக எடுத்து இங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு.